இங்க ஹீரோ அவன் ஃபேமிலியோட ஹீரோயின் ஊருக்கு வந்திருக்கான். அவன் ஃப்ரெண்டையும் இன்வைட் பண்ணியிருக்கான். சடனாக கிளைண்ட் ஒருத்தர் காசு தரதா கால் பண்ணுறாருன்னு சொல்லி நைட்டே கிளம்பணும்னு சொல்கிறான். அப்போ ஃப்ரெண்டு நான் பார்த்துக்கிறேன் நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு அவன் ஃபேமிலியோட காரில் கிளம்பிடுறான். நடுக்காட்டில் யாரோ முகத்தை மூடி வந்து அவனை அடிச்சே கொள்ள பார்க்குறாங்க. அப்போ ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தடுக்க ட்ரை பண்ணுறப்போ அவனோட ஃபேஸை பார்த்துடுறா. பார்த்தா ஹீரோ தான் ஃப்ரெண்டை கொல்லுற அளவுக்கு வெறித்தனமாக அடிக்கிறான். அப்போ ஹீரோயினும் அங்கே வந்து அவனை ஆசிட் ஊற்றி கொன்னுடுறா. எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஃப்ரெண்டுக்கார முகமூடி போட்டுட்டு வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்திருப்பான். பத்தாததுக்கு அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருப்பான். அன்னையிலிருந்து ஹீரோயினும் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பான். போலீஸ் கிட்ட சொல்லி அது யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி ஹீரோ கேட்டிருப்பான். கண்டிப்பா ஹீரோ தான் ஒய்ஃபுக்கு எடுத்ததுன்னு கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லி ஹீரோவை கொல்ல ஃப்ரெண்டுக்காரன் ஸ்கெட்ச் போடுறான். சைட்ல ஒரு பெரிய கிரானைட் கல்ல அவன் மேல விழ வைக்கிறான். நல்ல வேளை ஹீரோ பார்த்து எஸ்கேப் ஆகிடுறான். அவனுக்கு வந்த ஆபத்து அவன் காரோட போயிடுச்சு. ஒரு கட்டத்துல இதெல்லாம் ஃப்ரெண்டுக்காரன் தான் பண்றான்னு ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. எதுக்காக இப்படி பண்றான்னு சைபர் கிரைம்ல சொல்லி அவன் போனை ஹேக் பண்ணி பார்த்தா அதில் அவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிட்ட வீடியோ இருக்கு. நண்பன்னு சொல்லி வீட்டுக்கு விட்டா என்ன வேலை பார்த்துருக்கான் பாருன்னு சொல்லி ஹீரோ துடிச்சு போயிடறான். ஹீரோயின் கிட்ட போய் அந்த வீடியோவை காட்டுறான். அண்ணா அண்ணன்னு கூப்பிட்டவளை இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி ஹீரோயினும் துடிச்சு போயிடறான். ஆக்சுவலி ஹீரோயின் அவளை சொந்த அண்ணனா தான் பார்த்திருப்பா. ரக்ஷாபந்தனுக்கு வாட்ச் எல்லாம் கிஃப்ட் பண்ணியிருப்பான். ஆனா இவன் தப்பான பார்வையிலே பார்த்திருப்பான். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அவளை டச் பண்ணியிருப்பான். தப்பான ஆங்கிள் போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்திருப்பான். உண்மை தெரிஞ்சதும் அவனை கொல்லாம விடக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் பிளான் பண்ணி ஹீரோயினோட ஊருக்கு வர வச்சிருப்பாங்க. அவன் எப்படி ஹீரோயினை முகமூடி போட்டு கேட்டானோ அதே மாதிரி ஹீரோவும் முகமூடி போட்டு அவனை அடிச்சிருப்பான். அப்போ ஹீரோயினும் அங்க வந்து அவ கிஃப்டா கொடுத்த வாட்சை காலால மிதிச்சுட்டு அவ மேலப்பட்ட உடம்ப ஆசிட் ஊத்தி கொன்னுடுறா. உண்மை தெரிஞ்ச ஒய்ஃபும் இவ்வளோ கேவலமானவன் சாகுறது தான் சரின்னு சைலண்ட் ஆகிடுறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.